மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. வேலூர் நாடாளுமன்றத்தில் நாளை இன்று 6 மருத்துவ முகாம்கள் நடக்கிறது. நாளை 6 மருத்துவ முகாம்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் நடைபெற இருக்கிறது. நாளையோடு 90 கேம்புகளை நாங்கள் முடிக்கிறோம். இந்த 90 கேம்புகளிலே, மருத்துவ முகாம்களிலே கிட்டத்தட்ட இன்றோடு 75,000 மக்களை சந்திப்பதற்கான வாய்ப்பையும், அவருடைய குறைகளை தீர்ப்பதற்கும், அவருடைய நோய் நொடிகளை தீர்ப்பதற்கும் இலவசமாக முகாம்கள் நடக்கிறது. அதிலே இலவசமாக மருந்துகள் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு முகாமிலும் 50 பேருக்கு இலவச கண்ணாடி பரிசோதித்து கண்ணாடி கொடுக்கிறோம். இந்த பணிகள் தொடர்ந்து நடக்கும். எங்களுடைய இலக்கு 300 கேம்புகளை, 300 மருத்துவ முகாம்களை நடத்த வேண்டும். குறைந்தது 2 லட்சம் மக்களை சந்திக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்திருக்கிறோம். நோயில்லாத மாவட்டமாக, அலைய வேண்டிய மாவட்டமாக இல்லாமல், மருத்துவம் தேடி மக்கள் அல்ல, மக்களை தேடி மருத்துவர்கள் என்ற கான்செப்ட் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. அதில் பலன் பெறுகிறார்கள். ஏழை எளிய மக்கள் எத்தனையோ வியாதிகள் இருந்தாலும் அவர்கள் மருத்துவமனைக்கு போவதில்லை. அவர்கள் மருத்துவர்களை சந்தித்து 1000-2000 ரூபாய் செலவு செய்ய வாய்ப்பில்லாமல் இருக்கின்றவர்கள் இப்பொழுது இந்த முகாம்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி. அதில் கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேலாக எங்கள் மருத்துவமனையிலே அங்கே வந்து MRI, CT ஸ்கேன் போன்றவர்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அங்கேயும் 3 நாட்கள் 4 நாட்கள் தங்கி, வரும்போதும் பஸ் ஃபேர், திரும்பும் போதும் பஸ் ஃபேர் கொடுத்து 3 நாள் இருந்தாலும் முழு உணவும் எல்லா சலுகையும் செய்து மருந்து மாத்திரையோடு இலவசமாக அவர்களை திருப்பி அனுப்புகிறோம். அதிலே எங்களுக்கு மன நிறைவு கிடைக்கிறது. ஏழை எளிய மக்கள் கும்பிட்டு போகும்போது, வாழ்த்தி விட்டு போகும்போது அதிலே மன நிறைவு எங்களுக்கு கிடைக்கிறது. அதாவது நாளைய தினம் வேலூரிலே இந்த 6 தொகுதியிலே இருக்கின்ற இளைஞர்களுக்கு, படித்தவர்களுக்கு, பட்டதாரியாக முடிக்க முடியாமல் ஃபெயிலானவர்களுக்கு வேலைவாய்ப்பு முகாம் வேலூர் TTDC வெங்கடேஸ்வரா மேல்நிலைப் பள்ளியிலே நாளை காலை 9 மணிக்கு தொடங்கி 5 மணிக்கு முடிகிறது. அதிலே ஒவ்வொரு கம்பெனியும், நாங்கள் 100 கம்பெனிகளை இலக்கு வைத்தோம். ஆனால் 120 கம்பெனிகள் நாளைக்கு வருகிறார்கள். நாங்கள் சொன்னதை விட 20 கம்பெனிகளை அதிகமாக சேர்த்திருக்கிறோம். பள்ளியிலே இடம் கிடைக்காமல் ஷாமியா போட்டு அந்த HR-கள் வேலைவாய்ப்பு இருக்கின்ற கம்பெனிகள் உட்காருகிறார்கள். ஆகவே நிறைய மாணவர்களுக்கு, நிறைய பட்டதாரிகளுக்கு, வேலை இல்லாதவர்களுக்கு, அதிலே பலதரப்பட்ட கம்பெனிகள் வருவதால் படித்து ஃபெயிலானவர்களுக்கும் வேலை வாய்ப்பு, அனுபவம் உள்ள வாய்ப்பு உண்டு. ஆகவே இதை வேலூர் பாராளுமன்ற மக்கள், வேலூர் சட்டமன்ற தொகுதி மக்கள், குறிப்பாக அணைக்கட்டு தொகுதி மக்களும், வேலுக்குப்பம் தொகுதி மக்களும் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இளைஞர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாணவ செல்வங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். படித்து முடித்து வேலை இல்லாதவர்களை வேலூருக்கு வருமாறு, குறிப்பாக இந்த அணைக்கட்டு தொகுதியும் கேவிக்குப்பத்தையும் நான் சிறப்பாக அழைக்கின்றேன். என்று சொன்னால் அடுத்த முகாம் குடியாத்தத்திலே நடத்த இருக்கிறோம். அங்கே 100 கம்பெனிகள். அதற்கடுத்து ஆம்பூரிலே நடத்த இருக்கிறோம். அதற்கடுத்து வாணியம்பாடியிலே நடத்த இருக்கிறோம். 4 நகராட்சிகளிலே, முக்கிய நகராட்சிகளை நடத்த இருக்கிறோம். கிராமப்புற பகுதியில் அங்கு கம்பெனிகள் வருவதற்கு, தங்குவதற்கு போன்ற வாய்ப்புகள் இல்லை. தலைநகரமாக இருக்கும்போது, நகராட்சி போது HR-களை, கம்பெனி ஆட்களை தங்குவதற்கு வாய்ப்பும், அது அவர்களுக்கு உட்கார்வதற்கான இடங்கள் கிடைக்கிறது. அது கிராமப்புறங்களில் அது கிடைக்காமல் இருப்பதால் அணைக்கட்டு தொகுதி மக்கள், இளைஞர்கள், கேவிக்குப்பம் தொகுதியினுடைய இளைஞர்கள் வேலூருக்கு வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, வேலூர் தவறும் போது கேவிக்குப்பத்திற்கு எளிதாக குடியாத்தம் வரலாம், அணைக்கட்டு மக்கள் எளிதாக குடியாத்தம் வரலாம். ஆகவே இளைஞர்கள் அதிலே பயன்பெற வேண்டும் என்றும், அவருடைய அத்தனை பயோடேட்டாக்களும் நாங்கள் வாங்கி, நாங்களும் இந்தியாவிலே இருக்கின்ற அத்துணை கம்பெனிகளுக்கும் அவருடைய பயோடேட்டாக்களை
அவருடைய படித்த அனுபவங்களை நாங்கள் ஃபார்வர்ட் செய்வதற்காக பல கம்பெனிகளை இங்கு கிடைக்காதவர்களுக்கு கூட அவர்களுடைய இமெயில், அவருடைய தொலைபேசி எண்களை இந்தியா முழுவதும் வேலை வாய்ப்பு இருக்கின்ற கம்பெனிகளுக்கு நாங்கள் அனுப்ப இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்வோம். இந்த வழக்குல நீங்க ஒன்று பார்க்கணும். இது மத்திய புலனாய்வு துறை இதை செய்யவில்லை, இந்த அல்லது என்போர்ஸ்மெண்ட் செய்யவில்லை. மத்திய அரசோ, மத்திய அரசு சார்ந்திருக்கின்ற வருமான வரித்துறையோ அல்லது மத்திய அரசை சார்ந்திருக்கின்ற இடியோ இதை நடத்தவில்லை. தமிழகத்தை சார்ந்த, தமிழகத்தினுடைய லஞ்ச ஒழிப்பு பிரிவை சார்ந்தவர்கள் இந்த வழக்கை போட்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் விழுப்புரம் கோர்ட்டிலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்து முடிந்திருக்கிறது. ஆகவே இது பிஜேபியால் தொடுக்கப்பட்ட வழக்கல்ல, பிஜேபி பழிவாங்கும் படலம் ஆக இதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஒன்று எல்லோருக்கும் நினைவிருக்கும், மிக்ஜாம் புயல் 15 நாட்களுக்கு முன்பாக திட்டமிட்டு அறிவித்தார்கள். நான் முன்பே கூறியிருக்கிறேன், இப்போது வானிலை ஆராய்ச்சி மையத்திலே துரிதமாக மணிக்கணக்கிலே அளவெடுக்கக்கூடிய அளவிற்கு இப்போது சாப்ட்வேர் அப்டேட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவே மிக்ஜாம் புயலை 160 இருந்து கண்டுபிடித்து 110, 105, 90, 95, 80 அது திரும்பும் 150 இருக்கும்போது, கிலோமீட்டர் தொலைவிலே அந்த புயல் இருக்கும்போது சென்னையை தாக்கும் என்றுதான் முதலில் அறிவித்தார்கள். அது 80, 90வது கிலோமீட்டர் வரும்போது சென்னையை தாக்காது, சுழற்சி வேறு மாதிரியாக இருக்கிறது, ஆந்திராவுக்கு போகும் என்று கணித்தார்கள். எத்தனை மணி நேரம் மழை பெய்யும் என்று கூட கணித்து சொன்னார்கள். அது முன்னேற்பாடுகளை செய்ய தவறியதனால் சென்னை புயலிலே புயல் தாக்கும் என்ற நிலைமை இருக்கும்போது தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை மின்வாரிய அதிகாரிகளும் அழைத்திருக்க வேண்டும். அத்துணை உள்ளாட்சி இருக்கின்ற பணியாளர்களை, வேலூர் மாநகராட்சி பணியாளர்கள், தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற உள்ளாட்சி பணியாளர்களை அழைத்திருக்க வேண்டும். வருவாய்த்துறை அதிகாரிகளே கொண்டு வந்திருக்க வேண்டும். அதுபோன்று வேளாண்மை துறையிலே, அதுபோன்று எல்லா இலாக்காவிலே இருந்தும் அங்கு முழுமையாக்கப்பட்டு அவர்களுக்கு பகுதியாக பிரித்து கொண்டிருந்தால் இவ்வளவு நட்டம் வந்திருக்காது, இவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்காது, தவிர்த்திருக்கலாம். இந்த மழையை தடுக்க முடியாது, இயற்கையுடைய பேரிடர். ஆகவே இயற்கை பேரிடர் மக்களை மீட்பதற்கு, மக்களை உணவு கொடுப்பதற்கு, மக்களுக்கு வாய்ப்பு எடுப்பதற்கு, அவர்கள் தவிக்க விடாமல் பல இடங்களிலே அவர்களை கொண்டு வருவது, கீழ் ஏரியாவிலே அல்லது பள்ளத்திலே இருக்கின்ற வீடு கட்டுகின்றவர்களை அவர்களை அப்புறப்படுத்தி அங்க இருக்கின்ற பள்ளிகளுக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். அதே போலதான் தென் மாநிலத்தில் மக்கள், தூத்துக்குடி மக்கள், நெல்லை மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் என்ன, அதேதான், அதிகமாக மழை பெய்யும், கடும் மழை பெய்யும், கனமழை பெய்யும், தொடர்ந்து மழை பெய்யும் என்று அறிவித்தார்கள். அப்போது வழக்கமாக பள்ளத்திலே இருக்கிற வசிப்பவர்களை பள்ளிக்கு கொண்டு வந்து விட வேண்டும். இதுபோல சமுதாய கூட்டத்திற்கு கொண்டு வந்து விட வேண்டும். அதுபோன்று எங்கெல்லாம் தண்ணீர் தேங்குமோ, இதற்கு முன்பு தமிழக அரசிலே எல்லா புள்ளி விவரங்களும் இருக்கிறதா இல்லையா? மிக கடுமையான மழை வந்தால் எப்படி சமாளிக்க முடியும்? பல நாடுகளிலே, பல மாநிலங்களில் என்ன செய்கிறார்கள்? பக்கத்திலே இருக்கின்ற மக்களை இது போன்ற ஆளுக்கு கொண்டு வந்து விடுகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு உணவு பிரச்சனை இருக்காது, தங்கும் பிரச்சனை இருக்காது, பயம் இருக்காது. இப்போ அது போன்ற நிலைமை தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அது முன்னேற்பாடுகளை செய்ய தவறி இருக்கிறார்கள் என்றுதான் என்னுடைய கருத்து. தேசிய பேரிடரா அறிவிக்கலாம், அதனால மத்திய அரசுடைய பணம் அதிகமா வரும். சரி, இப்போ பேரிடர்ல மத்திய அரசுடைய ராணுவம் உள்ள இருக்கா இல்லையா? இப்ப சென்னையில நடந்த மிக்ஜாம் புயல்ல யாரு உள்ள போய் மக்களை வெளியே பண்ணாங்க? படகுகள் யார் கொடுக்குறாங்க? ராணுவம் யாரு? இது மக்களை தீயணைப்புத்துறை ஒரு சில இடத்துல பண்றாங்க. அது அதிகமாக ஈடுபடுகின்றவர்கள் மத்திய அரசை சார்ந்த அரக்கோணத்திற்கு பேரிடர் அமைப்புகள் தான் ஆங்காங்கு உள்ளே இருக்கிறார்கள். அதே போன்று அத்தனை துணை ராணுவம் உள்ளே இருக்கிறது. துணை ராணுவம் தான் தீவு போன்று இருக்கின்ற இடத்திற்கு போட்டுகளை எடுத்துக்கொண்டு மக்களை வெளியே கொண்டு வருகிறார்கள். ஹெலிகாப்டரிலே உணவு கொடுக்கிறார்கள். யாருடையது? மத்திய அரசு தானே. ஹெலிகாப்டரில் இருந்து மக்களை கொண்டு வருகின்ற படகிலே இருந்து
மக்களுக்கு தேவையான அத்துணை பொருள் செய்வது மத்திய அரசு தான். 6000 ரூபாய் கொடுக்கும்போது மத்திய அரசுடைய பணம் 4500 மத்திய அரசுடைய பணம் தான். ஆகவே முதல்ல நிதி 1000 கோடிக்கு மேல் ஒதுக்கி இருக்கிறார்கள். இப்போது மீண்டும் இந்த நிதி வர இருக்கிறது. மத்திய குழு தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் போவதற்கு முன்பாகவே தென் மாநிலங்களுக்கு முதலிலே சென்றது மத்திய அரசுடைய 2 குழுக்கள் தான். அந்த 2 குழுக்கள் பார்த்துவிட்டு தகவல் கொடுத்தவுடன் ஒரு நாளிலே அதற்கான நிதி வந்து சேரும். அது மத்திய அரசுடைய நிதியாக கொடுக்காமல் சிந்தாமல் சிதறாமல் மக்களுக்கு சென்றடைய வேண்டும். முடிந்தால் மக்களுடைய கணக்குகளுக்கு போக வேண்டும். ஒரு 6000 ரூபாய் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் மக்கள் கணக்குக்கு நேராக போகலாம். எல்லா பயோடேட்டா, எல்லா போன் நம்பர், எல்லாருடைய வங்கி கணக்கு இருக்கிறா இல்லையா? பெண்களுக்கு தாய்மார்களுக்கு கொடுக்குறாங்க 1000 ரூபாய் வங்கி கணக்கு இருக்குல்ல, டோக்கன் கொடுக்குற சிஸ்டம் அதுக்கு 10 நாள் ஆகுதா? அடுத்து இப்போ நேற்று முந்த நாள்ல ஹைகோர்ட்ல ஒரு சொன்னாங்க, ஏன் வங்கி கணக்குல கொடுக்காம கையில கொடுக்குறீங்க? வங்கி கணக்கு கொடுத்தா 1 மணி நேரத்துல போயிட போது, அரை மணி நேரத்துல போயிடு, 5 நிமிஷத்துல போயிட போது, ஏன் கையில கொடுக்குறோம்? டோக்கன் கொடுத்து 10 நாள் ஆகுதா இல்லையா? அந்த பணம் வாங்கறதுக்கு மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதனால மக்களுக்கு நிவாரண பணிகள், மக்களுக்கு போகக்கூடிய பணிகள் நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தினால் சிந்தாமல் சிதறாமல் போய்விடும். கணக்கு வழக்கும் கரெக்டாக இருக்கும்.